ஸோ இப்போ வந்து ஏகே சார் வந்து ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி டீமுக்கு சொல்லியிருக்காருதா கேள்விப்பட்டோம். ஸோ இந்த வெற்றிய வந்து தலைக்கு எடுத்துட்டு ஆமா. போகாதீங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 டேஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க. 4த் டேலேருந்து அடுத்த படத்துக்கான ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிச்சுருங்கன்னு சொல்லி, நீங்க இந்த படத்துடைய வெற்றிய எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப அடுத்த படத்தினுடைய ஒர்க்குக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்கா தயாராகிக்கிறீங்க? அதான் சார் சொன்ன மாரி தான். இத கொஞ்சம் செட்டிலா வச்சுட்டு, அடுத்ததுக்கான ஒர்க் இன்னும் இன்னும் என்ன எப்படி பெட்டரா பண்ணலான்றத யோசிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ கொஞ்சம் ஜென்ரலான விஷயங்கள். இப்போ லிரிக் வீடியோ பண்றவங்களா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும். இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து நெறைய இப்போ லிரிக் வீடியோன்றது ஒரு புது ட்ரெண்ட். ஒரு பாட்டு வந்து வெறும் ஒரு MP3 ஃபார்மேட்டா வரதில்ல. அது ஒரு லிரிக் வீடியோவா தான் கன்சிடர் பண்றாங்க. அதுல ஒரு அனிமேஷன் ஒர்க்ஸ் இருக்கு. ஆமா. ஜென்ரலா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, அதுக்கான டைமும் அண்ட் அந்த ஒரு காஸ்ட் வேல்யூ புரொடக்ஷன் சைட்லேருந்து நமக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் தர மாட்றாங்க. என்ன சும்மா ஒரு லிரிக் வீடியோ தானே அப்படின்ற ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. பட் இன்னும் அது பெட்டர்மென்ட் பண்ணி கொடுத்தா அந்த ஒர்க் ப்ராசஸ் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்க சைட்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு அட்ரஸ் எனிதிங் இது இருந்தா ஓகே. நம்ம ஒர்க் இன்னும் பெட்டரா குடுக்கலாம். பட்ஜெட் கூட பெருசா ப்ராப்ளம் இருந்ததில்ல. பட் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்தா பெட்டரா இருக்குன்றதான் சில டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப 2 நாள்ல வேணும், 3 நாள்ல வேணுன்ற மாரி கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லாம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 8 டேஸ் அந்த மாரி கிடைச்சா நல்லா இருக்குன்ற மாரி. லைக் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு. அந்த மாதிரி. ஓகேங்க. யூசுவலா ஃபோட்டோ வச்சே தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம கொஞ்சம் ஏதாவது அனிமேஷனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்ற மாரி.